தமிழ்நாட்டோட மூல முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளை கொண்டு போய் சேர்த்துச்சு. இந்த மாதிரி மாமனார் இருக்கிற இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்றேன், நான் என்ன சார் சொல்றது அப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்க. ஆக்சுவலாக அவன் குடிக்க மாட்டான் அந்த பையன். அந்த கேரக்டர் பண்ணி அவன் நார்மலா பேசினா அவன் ஏதோ அப்நார்மலா இருக்கு மாதிரி சாதாரணமா அப்படின்ட்டு. உங்களுடைய பேர் சுந்தரவல்லி பர்ஃபார்மன்ஸா அவங்க சான்ஸ் இல்லை. அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆப்டா பக்காவா இருப்பாங்க. அதுல எனக்கு உடன்படாத விஷயம் என்னன்னா, ஹீரோயின் பார்த்தோன்னா ரொம்ப பாவம். அவளதான் அவளே அக்க பக்கான்னு சிரிச்சுட்டு இருப்பா, முழுதுட்டு இருப்பா. அவள் கேமரா ஆக்ஷன் சொன்னோடனே பார்த்தோன்னா அப்படியே அந்த பாவமா மூஞ்சி வச்சுட்டு அப்படியே பொலன்னு கண்ணில் தண்ணி வச்சுட்டு இந்த ஒரே ஒரு மூஞ்சி வச்சு நீ எத்தனை எபிசோட் ஓட்டுற ஒரு ரியாக்ஷன் வச்சுருந்தா மாதவிக்கு ஒரு அரை விழுந்துச்சு. இவ்வளவு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு பார்த்தா அவன் அரைஞ்சிருக்கான். இவங்க படத்துல பாட்டுக்கு 10வது எபிசோட்ல அரைஞ்சிருக்கான். 2-3 மாசம் ஷூட்டிங் போனதுல போன ஷெட்யூல் வந்து ஒரு மாதிரி திருப்தியா இருந்தது. இந்த சேஞ்ச் ஓவர் இருக்கு, அவளும் நல்லா அந்த இது பண்ணா. இப்போதைக்கு பீக்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா 3 முடிச்சு அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குல்ல, அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. சுந்தரவல்லி வந்து வெளியில போறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னாலும் இவங்க ஒருத்தர் திருப்திப்படுத்துறதுக்காக இன்னும் 2 பேர் அவங்களுடைய யங்ஸ்டர்ஸ் வாழ வேண்டிய ஒரு இளைஞர்கள் வந்து ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட நடிகர் பிரபாகரன் சந்திரன் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். 3 முடிச்சு இதனுள்ள எப்படி வந்தீங்க? 3 முடிச்சோம்ல மெயின் ரீசன் வந்து ரைட்டர் குமரன் சொல்லி ரைட்டர். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசினார். ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு, பிடிச்சிருந்துச்சுன்னா பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு கதை நெரேட் பண்ணார். நெரேட் பண்ணும்பொழுதே ஒரு கேரக்டர் வந்து சார் நல்லா இருக்கே அப்படி மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஒன்று கதை சூப்பராக இருந்துச்சு. வழக்கமாக வந்து நான் வந்து எனக்கு என்ன இது சொல்லலாமான்னு தெரியல. நான் டிவி பார்க்க மாட்டேன். ஓகே. எங்கள் வீட்லேயும் இல்லை டிவி பார்க்க மாட்டேன்னா படங்கள் பார்ப்பாங்க, சீரீஸ் பார்ப்பாங்க, காமெடி இல்லை ஸ்போர்ட்ஸ், அவ்வளோதான் இருக்கும்போது வேற எதுவுமே டிவி எங்கள் வீட்டில் டிவி ஓடாது. ஓகே. அதனால எனக்கு மற்ற சீரியல்ஸ்லாம் என்ன நடக்குது எது நடக்குது அது மாதிரி நடிகர்களையுமே வந்து என் கூட நடிக்கிறவங்க நடித்தவங்க இல்லை முன்னாடி ஏதோ ஒரு விதத்துல சம்மந்தப்பட்டவங்கள தான் எனக்கு தெரியும். மற்ற நிறைய எல்லா நடிகர்களையும் எனக்கு தெரியாது. ஓகே. இவர் சொன்ன கதை வந்து ஒரு சினிமா மாதிரியான ஒரு கதை. இப்போ நான் ப்ரொடியூசராக இருந்தாலும் அது படம் பண்ணுவேன், அந்த கதையை படம் பண்ணுவேன். அப்படிதான் ஒரு லைன் சொன்னார். அதில் ஒரு கேரக்டர் நல்லா இருக்கு, அந்த கேரக்டரைசேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சி நல்லா இருக்காது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு நல்ல படம் மாதிரி சொன்ன அது அந்த நெரேட் பண்ணுறதுல ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஒரு கதையை வந்து எழுதுறதை விட அதை நெரேட் பண்ணுறதுல தான் ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஆமாம். அந்த நெரேட் பண்ணதை ஒழுங்காக எடுக்காமல் போகிறவங்களும் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அது நிறைய நடக்குது. புரியுது. குமரன் எனக்கு தெரியும், அவர் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு. படம் பண்ணால் ஏவிஎம்ல படம் பண்ணியிருக்காரு. ஒரு இயக்குனர் தான், தன்னை நிரூபித்த ஒரு இயக்குனர் தான். அவரு கதை சொல்லும்போது அந்த நெரேஷன் விஷுவல் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வரும். அப்படியே அதாவது சொல்லலாம், என்னால் முடிஞ்சிருந்தாலும் இது படமா எடுத்துருக்கு அந்த மாதிரியான ஒரு கதை. நல்லா இருக்கா சார்? ரொம்ப நல்லா இருக்கு, படத்துக்கான கதை சூப்பரா இருக்கு. சன் டிவிக்கு சொல்லியிருக்கேன். அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு. வழக்கமான சீரியல் மாதிரி இல்லாம வேற ஒன்னா இருக்குது, அப்படியே பண்ணுங்க, நாளைக்கு இதுக்காக நீ காம்ப்ரமைஸ் ஆகி பண்ண வேண்டாம், அப்படியே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, வெரி குட்னு வாழ்த்து சொன்னேன். இதுல இந்த கேரக்டர் நீங்க பண்றீங்களா? நான் எதை நினைச்சாலும் அதை சொன்னார் அவர். என்ன சொல்றீங்க? ஆமா இது சொல்லியிருக்கேன், இது ப்ரொடியூசர்ஸ் கமிட் ஆகிருக்காங்க, பேசியிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கேட்கும் பொழுது நான் சொன்னேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா சொல்லுங்க அப்படின்னு. அந்த கேரக்டர் இதை நீங்க மொத்தமும் நீங்க தான் எழுதுவீங்க, இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரை நீங்க தான் எழுதுவீங்க. ஏன்னா மாறிட்டே இருக்கும், ரைட்டர்ஸ் கிடையாது. காலப்போக்கில் அங்கே என்ன சுச்சுவேஷன்ஸ் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அது நடந்துட்டே இருக்கும். டைரக்டர் மாறுவாங்க, கேமராமேன் மாறுவாங்க, ரைட்டர்ஸ் மாறுவாங்க, நிறைய நேரங்கள் நடிகர்களும் மாறுவாங்க. எனக்கும் அவருக்குமான பேச்சுவார்த்தை, நான் எங்கேயும் கமிட் ஆகிக்கல, எனக்கும் அவருக்குமான ஆல்ரெடி நண்பர் தான். ஸோ அவர்கிட்ட கேட்கும் பிடிச்சிருக்காண்டாரு, பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இந்த கேரக்டர் நல்லா இருக்கான்னா நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னேன். இது நீங்க பண்றீங்களா? நீங்க இந்த கதை இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரை நீங்களே எழுதுனீங்கன்னா நான் பண்றேன் அப்படின்னு. ஓகே ஓகே. அவ்வளோதான் இருந்தது. போனாங்க, பேசினாங்க.
அங்கே வேற ஆப்ஷனே கொடுக்காம நம்மள தான் கொடுத்துருக்காங்க. அவங்க அங்கே காவேரி மேடம் பார்த்தோன்னே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நைஸ். அப்படி ஆரம்பிச்சு 3 முடிச்சு டெலிகாஸ்ட் ஆகுது. கதாபாத்திரம் ஒவ்வொன்றும் ஒரு கதாபாத்திரமா இருந்தாலும் ஆப்போசிட் கேங் வந்து அதான் எப்படி நெகட்டிவ் கேங்குக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனுடைய வரவேற்புன்னு ஒன்று வந்திருக்கும் பார்த்ததுக்கு அப்புறம். அந்த வரவேற்பை பத்தி எனக்கு சொல்லுங்க. ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். முன்னாடியே நடிச்சிட்டு தான் இருக்கும், 7-8 வருஷமா நடிச்சுட்டு தான் இருக்கிறோம். எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் வெளில போனால் நம்மளை தெரியும். இதை வந்து தமிழ்நாட்டோட மூல முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்மளை கொண்டு போய் சேர்த்துச்சு. ஓகே. அது வந்து சன் டிவியோட மிகப்பெரிய ரெகுலர் வாட்சஸ் இருக்காங்கல்ல, ரெகுலராக பார்க்கலாம். பெண்கள் தான் மெயின். ஆண்கள் வந்து ஒரு 50 வயசு மேலே 55 வயசு மேலே உள்ளவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் அடையாளம் தெரிஞ்சவங்க பேசுவாங்க, தெரியாதவங்க அதை பற்றி இல்லை. யாராவது அறிமுகப்படுத்தும் கூட அப்படியா நான் டிவி பார்க்கறது இல்லைங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் பெண்கள் வந்து நம்மளை கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு அதாவது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ சேட் பண்ணுறாங்க. என்னன்னா, சார் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும், இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தா, இல்லை இந்த மாதிரி வேலை பார்க்குற ஒரு பையன், இல்லை இந்த கேரக்டர்ல பையன் வந்து இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இந்த மாதிரி மாமனார் இருக்கிற இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்கிறேன், நான் என்ன சார் சொல்றது அப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஆமா, ரொம்ப நல்லா பாத்துக்கல, நீங்க சொல்லுங்க சார் அப்படின்ட்டு அவங்க பொண்ணுகிட்ட கொடுக்குறேன். அது என்னம்மா அது கதமா? இல்லை அங்கிள், எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு, நிறைய இருக்காங்கம்மா, நானும் யதார்த்தத்திலுமே நான் அப்படிதான், அதெல்லாம் நிறைய இருக்கிறாங்க, நீ அதெல்லாம் பயப்படாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிட்டோம். அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய பேர் சுந்தரவல்லி, அவங்கள பத்தி சொல்லுங்க. செட்ல எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய கதாபாத்திரம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது பிரீத்தி நைஸ் கேர்ள். அதுக்கு அவங்க கேர்ள், லேடி, அது கேர்ளா இருக்கும்போது எனக்கு தெரியும். ஓகே ஓகே ஓகே. அந்த அவங்க வந்து எனக்கு 17-18 வயசு இருக்கும்போது எனக்கு தெரியும், ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்ல பொண்ணு. இவ்வளோ வருஷமா இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 25 வருஷமா மேலே 30 வருஷமா நடிச்சுட்டு இருக்காங்க. அந்த மெச்சூரிட்டி இருக்குது, அசால்ட்டாக பண்ணிட்டு போவாங்க. வெரி கூல், எல்லாரு கூடயும் ரொம்ப கைண்டா பேசி பழகக்கூடிய ஒரு நல்ல மனுஷி. செட்ல எல்லாரும் கூட கதாபாத்திரம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கதாபாத்திரம் வந்து இவங்க என்ன சொல்றது, அப்படி ஒரு கதாபாத்திரம் இருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த நெகட்டிவா பண்றதுல பெர்ஃபார்மன்ஸா அவங்க சான்ஸ் இல்லை, அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆப்டா பக்காவா இருப்பாங்க. அதனால இவங்க இத்தனை %, அத்தனை %, 100% அந்த கேரக்டருக்கு பொருந்தி இருக்காங்க. அதுல எனக்கு உடன்படாத விஷயம் என்னன்னா, பர்சனலா எனக்கு உடன்படாத விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஹீரோவோட அம்மா. புரியுது. என்னவா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஹீரோயினை தான் பிடிக்காது, ஹீரோவோட அம்மா தான். அதான் அதை தாண்டி வில்லியாவும் ஹீரோவாவும் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே ஓகே, புரியுது. அவன் என்ன தப்பு பண்ணாலும், என்ன செஞ்சாலும், இவங்களுக்கு கோவம் இருந்தாலும், வருத்தங்கள் இருந்தாலும், அவன் புள்ள ஒரே ஒரு ஆம்பளை புள்ள. ஆமா. அப்படிங்கிறப்போ என்னதான் கோவம் வருத்தம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பாசம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த பாசம் காணாமல் போய் இரு துருவங்களாவே ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கரெக்ட் தான். ஏன்னா உங்களுடைய கதாபாத்திரம் எப்படி நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உங்க பையன் நல்ல பையன் தான், முதல் காதல் அப்படி ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து முழு நேர குடிகாரனாக மாறினாரு. என் பிள்ளைய நான் விட்டுறக்கூடாது, என் பிள்ளை பத்திரமா மீண்டு வரணும், அம்மாவுக்கு எது பிடிக்காதோ அதை பண்ணக்கூடிய ஒரு மகன் தான் உங்களுடைய மகன். ஆமா. அந்த ஒரு வகையில ஓகே, நான் இவங்களையும் டேக்கிள் பண்ணி என் பையனையும் விடாத அளவுக்கு நான் பிடிச்சி வச்சு பையா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய கதாபாத்திரம் இருந்துச்சு. முழு நேர குடிகாரனா மாறினதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர், ஹீரோவுடைய கேரக்டர் பத்தி சொல்லுங்க. அது எப்படி நீங்க உள்வாங்கிக்கிட்டீங்க? அந்த சூர்யாவுடைய கதாபாத்திரம் செட்ல எப்படி இருப்பாங்க அதையும் சொல்லுங்க. ஆக்சுவலா அவன் குடிக்க மாட்டான் அந்த பையன். ரியல் லைஃப்ல அவன் குடிக்க மாட்டான். நைஸ், ஜாலி பர்சன், ஃபன் பண்ணிட்டு தான் இருப்பான். ஓகே. இப்போ எப்படி ஆச்சுன்னா, அந்த கேரக்டர் பண்ணி அவன் நார்மலா பேசினா அவன் ஏதோ அப்நார்மலா இருக்கு மாதிரி, சாதாரணமா அப்படின்ட்டு. அவங்க ஷார்ட் எடுக்கும் பொழுது 1 or 2 or 3 ஆமா எத்தனை பேருக்கு போயிருக்கு அப்படின்ட்டு டைரக்டர் கேட்பான். நம்ம 3 அப்படிம்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த பூஸ்ட்ல இருக்க மாதிரியான இது பண்ணுவான். ஷூட்ல எப்படின்னா மேக்சிமம் வந்து எங்களுக்கு ஷார்ட் எடுத்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 7-8 சீன் எடுக்கணுங்கிறப்போ, ஸோ அவன் அந்த கேரக்டராக தான் ரொம்ப நேரம் இருப்பான்.
ஓகே ஓகே. ஷார்ட் முடிஞ்சு சீன் முடிஞ்சு வந்து ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ தான் அவன் நார்மல் நியாஸா இருப்பான். மற்ற நேரம்லாம் சூர்யாவா தான் இருப்பான். ஓகே ஓகே. இப்போ அவன் நியாஸா பேசும்பொழுது வித்தியாசமா தெரியறான். நார்மலா சாதாரண பேசும்போது அந்த இதுல அப்படியே என்ன டேடி அப்படி பேசினா அதான் ஒரிஜினலா இருக்க மாதிரியும், இது ஏதோ வேற ஆள் பக்கத்துல இருக்க மாதிரியான ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டான், ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்படிதான் இருப்பான் அவன். வந்து நடிப்புனா அவன் அவ்வளவுதான், உடல் பூர்வ ஆவி அத்தனையும் வந்து அர்ப்பணிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். 100% டெடிகேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட். சூப்பர் சூப்பர். மருமகளை பத்தி சொல்லுங்க. அவ கூல் காம், நல்ல ஜாலி பர்சன் தான். அங்கே இருக்க அங்கே ஸ்க்ரீனில் தெரிஞ்ச கேரக்டரில் வந்து என்னை தவிரன்னு வச்சுக்கிங்களேன், நான் என் இயல்பும் அந்த கதாபாத்திரம் கொஞ்சம் ஒட்டி போகும். மற்ற அங்கே கேரக்டர்ஸ் வந்து அப்படி கிடையாது. அந்த மற்ற ப்ரொஜெக்ட் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே வந்து என்ன சொல்ற ரொம்ப சாஃப்ட் நேச்சர் உள்ளவங்க தான். ஹீரோயின் பார்த்தோன்னா ரொம்ப பாவம். அவளதான் அவளே அக்கப்பக்கான்னு சிரிச்சிட்டு இருப்பா, அம்புழுதுட்டு இருப்பா, சண்டை போட்டுட்டு இருப்பா. ஸ்டேஷன்ல இருக்கும்போது நான் அவளை பார்த்து ரொம்ப ஃபீலிங்கா டயலாக் பேசும்போது அங்கேருந்து ஏதாவது எக்ஸ்பிரஷன் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பா, வாழ்த்தனம் பண்ணிட்டு இருப்பா. அவள் கேமரா ஆக்ஷன் சொன்னோடனே பார்த்தோன்னா அப்படியே அந்த பாவமா மூஞ்சி வச்சுட்டு அப்படியே பொலன்னு கண்ணில் தண்ணி வச்சுட்டு, இந்த ஒரே ஒரு மூஞ்சி வச்சு நீ எத்தனை எபிசோட் ஓட்டுற ஒரு ரியாக்ஷன் வச்சு நாங்கள் பண்ணிருப்போம். ஆனா அந்த டைம்ல டக்குன்னு மாறுவா, கிளிசரிஸ் எல்லாம் போட மாட்டா, பொலன்னு அழுவா, ரொம்ப பாவமா வச்சுட்டு. நல்ல பெர்ஃபார்மர். ஏன்னா ரீசெண்டா பாவம் நந்தினி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு வாய்ஸ் அவுட் கொடுக்கக்கூடிய. ஆமா, அது ஆக்சுவலா ஒரு நல்ல சேஞ்ச். எனக்கு வந்து சமீபமா ஒரு 2-3 மாசம் ஷூட்டிங் போனதுல போன ஷெட்யூல் வந்து ஒரு மாதிரி திருப்தியா இருந்தது. இந்த சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, அவளும் நல்லா அந்த இது பண்ணா. நான் இப்போ பேசணும் ஓகே டேடி அப்படின்னாங்க, கொஞ்சம் ஓவர் டூ பண்ணு. பேசும் போதே அப்படிதான் பேசுவோம், டேடி அப்பா அப்படிதான் வந்து பேசும்பொழுது நார்மலா பேசும்பொழுது. இப்போ ஃபோன் பண்ணா என்ன டேடின்னு தான் பேசுவோம். அப்படிதான் எல்லாருமே அப்படிதான் பேசுவோம். அது பொண்ணுங்கள அப்பா பேசுறது எல்லாமே அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி கூல். நல்லா அந்த சில சஜஷன்ஸ் கேட்பாங்க என்ன இதுன்ட்டு, கொஞ்சம் ஓவர் டூ பண்ணு நல்லா இருக்கும், அது பண்ணுவாங்க. அதெல்லாம் ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல தமிழ்நாட்டுல இருக்க மூளை முடுக்குகள்லாம் போய் 3 முடிச்சு மும்பை வரைக்கும் சேர்ந்துருக்கு. எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் சேர்ந்துருக்கு. திடீர்னு அடிப்பான், துபாயில இருந்து அடிப்பான், சமடா இன்னைக்கு அப்படிப்பானுங்க. என்னன்னே சொல்லாம சமமா நம்ம பாக்குறது கிடையாது இல்ல. என்னடா சம எபிசோடு தேங்க்ஸ்ரா, என்ன சீன் வந்துச்சு அது. ஆமா, அது எல்லாம் தமிழர்கள் இருக்க இடம் எல்லாம் இருக்கு. இந்தியா ஃபுல்லான்னு இல்ல, பாம்பே எல்லாம் கிடையாது. எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பா இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது பீக்ல போயிட்டு இருக்க சீரியல், இப்போதைக்கு பீக்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா 3 முடிச்சு அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குல்ல. அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு தர்ணாலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நந்தினி உங்களை வர டெல்லி அனுப்பி விட்டாங்க. எப்போ உங்களுக்கு அந்த செய்தி தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எனக்கே சஸ்பென்ஸா தான் வச்சிருக்காங்க. அப்படியா? அடுத்த ஷெட்யூல் இப்போ 15-16 ஆரம்பிக்கிறாங்க. நான் எப்போ உள்ளது ஏன்னா கதைப்படி நான் ஊர்ல இல்லாததுனால நான் இல்லாமல் இங்க ஷூட்டிங் போவோம். அது என்னைக்கு நான் வரணும், அது வரைக்கும் நான் அவைலபிளா இருக்கணும், அது வரைக்கும் என்னோட டைம் நான் வேற எதுக்காக ஊருக்கு போயிட்டு வருவேன் சொல்றேன். அது இன்னும் ரிவீல் பண்ணவே இல்லை. பிளான் பண்ணி அனுப்பி விட்டாங்க உங்களை. ஆமா கதைப்படி. ஆமா, இருந்தா எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணிடுவான் அப்படிங்கிறதுல நல்ல ட்விஸ்ட் தான் அது. ஆமா, அதே மாதிரி சூர்யா கூட நந்தினி இருந்தா சூர்யா வந்து நார்மல் ஆயிடுவான் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் உங்ககிட்ட இருக்கு. ஏதாவது ஒரு ஓகே வேற வழியே இல்ல, நந்தினி வெளில தான் போகக்கூடிய கட்டாயம் அப்படின்ட்டுனா என்ன பண்ணுவீங்க? அதை இமேஜினேஷன் தான். நான் கதை எழுத முடியாது, அதுதான் கேட்கறேன். ஏன்னா ரைட்டர் எதுவும் சொல்லி ஏதாவது பேசுறீங்களான்ட்டு. ஏன்னா அவர் என்ன மைண்ட்ல வச்சிருக்கான்னு தெரியல. நந்தினி வெளியில போற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா சூர்யாவையும் சேர்த்து அனுப்புவோம். சூர்யாவையும் சேர்த்து அனுப்புவீங்க? ஏன்னா இல்ல சூர்யா வந்து முன்னாடி மாதிரி இல்ல. அவளை வந்து சொல்ல அவளை கன்சிடர் பண்றான். ஒரு பொண்ணை முன்னாடி வந்து ஏதோ ஒன்று ஒரு அவங்க அம்மாவை எதிர்க்கிறதுக்காக வம்புழுக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் வச்சுட்டு இருந்தான். இப்போ வந்து அவளை வந்து தன்னோட குடும்பமா ஒய்ஃபா அவங்க ஃபேமிலியை தன்னுடைய ஃபேமிலியா பேசி நடத்துற ஒரு நல்ல மனிதனா தான் இருக்கான். அப்போ அவன் வெளியில போயிட்டு தருதலையா சுத்துவாங்கிறது கிடையாது. அவன் ஹாப்பியா தான் இருப்பான். இந்த இடத்துல நம்ம சிக்கிட்டா அந்த பொண்ணு வந்து நான் சொன்னேங்கிறதுனாலதான் இவ்வளவு நாள் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுல வந்து இருக்கிறான். ஐயா சொன்னா இருக்கணும், பண்ணணும், நன்றி கடன் பண்றேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க இருக்கிறான். இவன் நிறைய திருந்தி இருக்கான். இப்போ அங்கே கிடையாதுன்னா அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், இவன் சரியாதான் நடந்துக்குவான். பழைய மாதிரி ஊதாரியா சுத்த மாட்டான், நடந்துக்குவான். சொல்லி நீ போ, கம்ஃபர்டபுளா 2 பேரும் நல்லா இருக்குன்னு தான் அனுப்பி நீங்க அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா கண் முழிச்ச உடனே முதல் வார்த்தை நந்தினி அப்படிங்கறதுதான்
சூர்யா அவர்களோட தான் இருந்துச்சு. ஆனா சுந்தரவல்லி கண்டிப்பா உங்களை தடுத்துருவாங்களே, சூர்யாவை அனுப்பக்கூடாது, சூர்யா இங்கதான் இருக்கணும் அப்படின்னு. இல்ல நாங்க 2 பேர் ப்ளே பண்றது தானே அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது. நான் சொன்னா அப்படி சூர்யா போயிடுவான் தான். இப்ப நான் வந்து சுந்தரவல்லி வந்து வெளியில போறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னாலும் இவங்க ஒருத்தர் திருப்திப்படுத்துறதுக்காக இன்னும் 2 பேர் அவங்களுடைய யங்ஸ்டர்ஸ் வாழ வேண்டிய ஒரு இளைஞர்கள் வந்து அந்த தம்பதியினர் சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க, இத்தனை வயது அனுபவத்தோட உள்ள ஆல்மோஸ்ட் வாழ்க்கை நல்லா வாழ்ந்த ஒருத்தவங்க சந்தோஷப்படுறதுக்கு அவங்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. ஸோ எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்கள நீ போயிட்டு வான்னு சொல்லி இவங்க நான் பொய் சொல்லியாவது ஏமாத்தியாவது அவங்களை அனுப்பி வைப்பேன். இவங்களை நீங்க ஒரு பக்கம் சிம்லா இவங்கள இல்ல இவங்களை சமாளிக்கிறது சிம்லாக்கு அனுப்புறது ஒன்று பண்ணுறது, அவங்கள சமாளிக்கணும், அவங்கள கம்ஃபர்ட் பண்ணணும், ஆறுதல் படுத்தணும், அதெல்லாம் செய்வோம். அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கோவம் வந்தாலுமே சண்டை போடலையே. ஆமா, நீங்க சவுண்ட் மட்டும் தான். நல்ல கணவர், நல்ல அப்பா, நல்ல மாமனார் தெரியுமா? 3 நல்ல பட்டங்கள் உங்களுக்கு. நல்ல விஷயம், சந்தோஷம். மாதவிக்கு ஒரு அறை விழுந்துச்சு. ஆமா, எனக்கு அதுல ஒரு வருத்தம் இருக்குது. அதாவது என்னன்னா பெண் பிள்ளைகள் வந்து எப்பவுமே அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் அப்படிதான் இருந்தது. யதார்த்த வாழ்க்கையிலையும் அதுதான். இப்ப எனக்கு பொண்ணுதான். அவங்க அம்மா என்னதான் கேர் பண்ணிட்டு இருந்தாலும் அது தேடலும் அந்த ஒரு அரவணைப்பு என்கிட்ட தான் அது எதிர்பார்க்கும். அதுதான் வந்து இயல்பும் கூட, நம்மளுடைய வாழ்க்கை முறையே அதுதான். இதுல பெண்களை வந்து பிரிச்சு வச்சுட்டாங்க. நான் இருக்கட்டுங்க, அவங்க சொத்து மேல ஆசைப்படுறவங்களா இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். ஆனாலும் அப்பாவும் பிள்ளைகளுக்குமான ஒரு ஏதோ ஒரு பாண்டிங் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம், நல்லா படிக்கிறியா செய்யா, இல்ல கல்யாணம் என்னம்மா எதிர்காலத்தை பத்தி என்ன வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எதனா செய்யவா பண்ணவா, ஏதாவது ஒரு சீன்ஸ் வைக்கணும், ஒரு இன்டிமசி இருக்கணும். அது இல்லவே இல்லை இதுல. அது நான் பல தடவை கேட்டேன். சரி, ஏதோ காரணங்களால நமக்கு ஈஸியா நான் ஒரு ஆள் தான், எனக்கு மட்டும் பதில் சொல்லணும். அவங்க எழுதுறவங்க வந்து 10 பேருக்கு பதில் சொல்லணும், 10 விஷயங்களை யோசிக்கணும், எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும், இது சொல்லணும், இது இப்பதான் சொல்லணும், நிறைய இருக்குது. அதனால அவங்க நம்ம கேட்கறதுக்கு நம்ம ஈஸியா கேட்டு போயிடும், அவங்க பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். எழுதணும். ஆமா, எழுதணும். அது எப்ப எழுதணும்னு வேற இருக்குது. இப்பதான் இவ்வளவு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு இப்பதான் அரைஞ்சிருக்கா. இவங்க படுத்துற பாடுக்கு 10வது எபிசோட்ல அரைஞ்சிருக்காங்க. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நந்தினியோட அப்பாவா நீங்க இருந்திருந்தீங்கன்னா இந்த சூழல்ல என்ன சொல்லியிருப்பீங்க? நந்தினிக்கு என்ன பண்ணிருப்பீங்க? அது சொல்லிட்டாரு அவரே தான். ஒரிஜினலா அப்பா பண்றவர் சொல்லிட்டாரு, இங்க வேண்டாமா, நான் வந்துட்டு கூல குஞ்சிய குடிச்சிட்டு நம்ம வாடகை இருந்துக்குவோம், அதேதான், இது வேண்டாம். அதுதான் யதார்த்தமான, அதுதான். அதேதான் எல்லா தகப்பனும் நம்ம இதுல வந்தவங்க. அவன் வெறும் உணர்வு பூர்வமா இருக்கான், எல்லாரும் சொல்றது அதுதான் சொல்லுவான். ஆமா, எப்படியே கடந்துட்டு போ, நான் நல்லா இருக்கேன்னு போக மாட்டாங்க இல்லையா? யதார்த்தத்துல அந்த அப்பா சொன்னது நானா இருந்தாலும் அதே தானே. அதேதான். ஏன்னா இப்ப நந்தினி மாறின வரைக்கும் நல்லது. இல்லைன்னா பாவம் நந்தினி எவ்வளவுதான் அந்த கல்லு வந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 3 முடிச்சு எப்படி முடிஞ்சா உங்களுக்கு சந்தோஷம்? எப்படி முடிஞ்சா இல்லை, அப்படிதான் முடியும்னு நினைக்கிறேன் நான். சுந்தரவல்லி வந்து அவளை ஏத்துக்கணும், மருமகளை ஏத்துக்கணும், இவன் குடியை விட்டுறணும். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அதேதான். ஆமா, கதை போயிட்டே இருப்பான். வந்தா இப்போ அடுத்து இவனை வந்து என்ன சொல்றது, கதை போறதுக்கு வேணா நம்ம இன்னும் கதை சொல்லலாம். படிக்க வச்சுட்டு தான் ஏபிசிடி சொல்லி கொடுத்தான். அடுத்து ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போனா, ஆஃபீஸ் ஒர்க் போனான்னா ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆகலாம், இது போகலாம். கடைசியில் சுந்தரவல்லி ஏத்துக்கணும், இவன் திருந்தணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். முதல்ல சுந்தரவல்லி திருந்தணும். ஆமா, அவங்கள திருத்த அவங்க தான், அவங்க திருந்தினாங்கன்னா முடிஞ்சில்ல. கண்டிப்பா.